Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.6ஓட கொஷின் நம்பர் 1 to 4 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சம் ஆஃப் த ஃபாலோயிங் நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோலே சம் ஆஃப் ஏபி சீரியஸ் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், நம்மளுக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னா n by 2 into 2a plus n minus 1 into d. கரெக்டா? இதோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றது எல்லாமே உங்களுக்கு நான் இன்ட்ரொடக்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னென்ன தேவை, n வேணும், a வேணும், d வேணும், 3 வேல்யூ வேணும். கரெக்டா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஏன்னு நம்மளுக்கு தெரியும், அண்ட் அப் டு n டேர்ம்ஸ்னு கொடுத்ததுனால இது வந்து n அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ என்ன 3யா, அண்ட் n என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 40 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏn தெரிஞ்சிருச்சு. d அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது t2 மைனஸ் t1. ஸோ இப்போது 7 மைனஸ் 3னா நம்மளுக்கு என்ன வரும், டியோட வேல்யூ 4 தெரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ ஏஎன்டி இந்த மூணுமே தெரிஞ்சிருச்சுன்னா இது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சம் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இப்போ பாருங்கள், எஸ்என் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு n தெரியும் 40. ஸோ 40 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வந்து 3 ப்ளஸ் n என்னது 40 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து 4. ஓகே, இப்போ 40 by 20 கட் பண்ணிங்கன்னா 20 வந்துருமா. 3 2 டைம்ஸ் 6 ப்ளஸ் 20, 40ல் 1 போயிடுச்சுன்னா 39. ஸோ 39 இன்ட்டு 4. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 20 இன்ட்டு 6 ப்ளஸ் 9 4s are 36, பேலன்ஸ் 3, 4 3s are 12. ஸோ 12 ப்ளஸ் 3 அப்படின்னா நம்மளுக்கு 15. ஸோ 156. நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள், 20 இன்ட்டு 16 ப்ளஸ் 156 எவ்வளோ 162. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 அப்படியே வச்சுக்கோங்க. 2 2 டைம்ஸ் 4, 2 6 டைம்ஸ் 12, பேலன்ஸ் 1 3. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஸ்என்னோட வேல்யூ என்ன, நம்மளுக்கு 3240. ஓகேவா. இப்போ செகண்ட் சம் பாருங்கள், அதே மாதிரியே வந்து நம்மளுக்கு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு என்ன கொடுத்துருக்காங்க, 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 40 கொடுத்த மாதிரி இங்கே 27 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சீரியஸில் நம்மளுக்கு ஏ என்ன தெரியும், ஃபஸ்ட்டு தான் ஏ. ஸோ 102 தெரிஞ்சிருச்சு, அண்டு n வந்து 27 தெரிஞ்சது. இப்போ ஏஎன் தெரிஞ்சதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் டி எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, 97 மைனஸ் 102 ஆர் 92 மைனஸ் 97 எது வேணால் எடுத்துக்கலாம். எந்த டேர்ம் எடுத்தாலும் உங்களுக்கு எப்படி வரும் பாருங்கள். இப்போ நான் 92 மைனஸ் 97 எடுத்தேன்னா -5. ஈவன் நீங்கள் 97 மைனஸ் 105 எடுத்தாலும் என்ன வரும், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து -5. ஸோ சிம்பிள் வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் தான் எப்போவுமே போடணும். ஸோ இப்போ ஏஎன்டி தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எஸ்என் கண்டுபிடிப்போமா. எஸ்என் அப்படின்னா என்ன அர்த்தம், சம் ஆஃப் 27 டேர்ம்ஸ். ஸோ அப்போ n இருக்கிற இடத்துல 27 by 2 இன்ட்டு 2a. அப்போ 2 இன்ட்டு 102 ப்ளஸ் n மைனஸ் 1. n என்னது 27 மைனஸ் 1 இன்ட்டு நம்மளோட டி என்னது -5. சிம்பிள் மட்டும் மறக்கக்கூடாது. ஸோ சேர்த்து தான் எழுதணும். இங்கே 40 by 20 உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சதுனால நான் கட் பண்ணேன். இங்கே இப்போ நம்மளால் கட் பண்ண முடியாத நம்பர்ஸை அப்படியே வச்சுருங்க. டெசிமலில் எடுத்தவொடனே மாற்றாதீங்க. இப்போ 2 இன்ட்டு 102னா என்ன வருது, 204 ப்ளஸ் 27ல் 1 போயிடுச்சுன்னா 26 இன்ட்டு -5. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 27 by 2 இன்ட்டு 204, 26 இன்ட்டு 5. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தா என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. 6 5s are 30, பேலன்ஸ் 3. ஸோ 5 2s are 10 அப்படின்னா 130. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு என்ன வருது, 27 by 2 இன்ட்டு 204ல் 130 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன, நம்மளுக்கு 74. இப்போ 2ஆல் இதை கட் பண்ணுவோமா, கட் பண்ணிங்கன்னா 2 3 டைம்ஸ், இதோ 7 டைம்ஸ். ஸோ 27 இன்ட்டு 37. அப்போ நம்மளுடைய சம் ஆஃப் 27 டேர்ம்ஸ் என்ன, 27 இன்ட்டு 37 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 999. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த செகண்ட் சம்மும் நம்ம ஒன்ஸ் வந்து இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பாருங்கள். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், 6 ப்ளஸ் 13 ப்ளஸ் 20 அப் டு 97 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 97 அப்படின்னா என்ன அர்த்தம், அப் டு 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து என்னோட வேல்யூ,
ஆனால் இங்கே ப்ளஸ் 97 கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், இது nth டேர்மோட வேல்யூ. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுக்கல, n ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதில் என்ன கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டா நம்ம எப்படி சம்ம சால்வ் பண்ணணும் பாருங்கள். நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து என்ன ஃபார்முலா இருக்குது, Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டி. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு AND வேணும். ஆர் இதில் இன்னொரு ஃபார்முலா எழுதலாம், n/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். அதை எல்னு எழுதலாம், இல்லை TNன்னு எழுதிக்கலாம். ஆனால் எனிவே நம்மளுக்கு என்ன வேணும், என்னோட வேல்யூ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இப்போ இங்கே n ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காததுனால nth டேர்ம் ஃபார்முலா எடுத்துக்கலாமா? அதாவது TN இஸ் ஈக்குவல் டு a + n - 1 இன்ட்டு டி. லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது இதுக்கு தான் ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன தெரியும் பாருங்கள். நமக்கு ஏ என்ன தெரியும், 6ன்னு தெரியுமா? எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ 6, டியோட வேல்யூ என்ன தெரியும், 13 - 6. கரெக்டாக? 13 - 6 இல்லைனா 20 - 13. அப்போ எவ்வளோ வருது, 7 வருதா? ஸோ நம்ம ஏவும் டியும் எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், n கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 + n - 1 தெரியாது, டி வந்து 7 இஸ் ஈக்குவல் டு TN. லாஸ்ட் டேர்ம் என்னது, 97. ஸோ அப்போ 97 எழுதுங்க. இப்போ பாருங்கள், 7 இன்ட்டு இந்த n - 1 இன்ட்டு 7 எழுதலாம், இல்லை 7 முன்னாடி எழுதலாம், ஏன்னா ரெண்டுமே என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ 7 இன்ட்டு n - 1 இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -6 ஆகுமா? ஸோ -6. 7 இன்ட்டு n - 1 இஸ் ஈக்குவல் டு 97ல் 6 போயிடுச்சுன்னா 91. ஸோ n - 1 இஸ் ஈக்குவல் டு 91/7. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன, -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகும். ஸோ என்னோட வேல்யூ நம்மளுக்கு 14. இப்போ நம்ம என்ன பண்ணோம், n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எய்தர் இந்த ஃபார்முலா இல்லை இந்த ஃபார்முலா ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போமா? இப்போ பாருங்கள், Sn அப்படின்னா என்ன அர்த்தம், S14. ஸோ சம் ஆஃப் 14 டேர்ம்ஸ் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். 14 டிவைடட் பை 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 6, லாஸ்ட் டேர்ம் 97. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா? நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 2 இன்ட்டு 6 12ன்னு வரும். அடுத்து இங்கே 14 - 1 13ன்னு வரும். 13 இன்ட்டு என்ன வரும், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஸோ 13 இன்ட்டு 7, அப்போ அதுவும் என்ன வரும், 97 தான் வரும். ஸோ அதனால தான் இதை பண்ணலாம். ஆர் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 14ம் 2ம் கட் பண்ணிங்கன்னா 7 வருதா? 97 + 6 என்ன வருது, 103. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3s are 21 அண்ட் 7 7 1s are 7. ஸோ அப்போ சம் ஆஃப் 14 டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்னது, ஃபோர்த்து சம்மோட ஆன்சர் 721. ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டில் இருக்க 3 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480 அப்படின்னு கேட்டிருக்காங்க. sum to 480 அப்படின்னால நம்மளுக்கு என்ன அர்த்தம், Sn வந்து அவங்க 480 கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அண்ட் கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது, நம்மளோட ஏபி சீரியஸ் எப்படி இருக்கணும், அடுத்தடுத்து ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். அண்ட் பிகினிங் வித் 5, பிகினிங் வித் 5 அப்படின்னா ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஏபி சீரியஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஏபி சீரியஸ் வந்து 5 7 9 11 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏபி சீரியஸ். இது ஏன் எடுத்திருக்கோம், பிகினிங் வித் 5 எடுத்துக்கிட்டோம். கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ், ஆட்னு அர்த்தம் 5 7 9, இதுதான் வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இதோட டோட்டல் சம் வந்து 480 அப்படின்னா ஹவு மெனின்னு கேட்குறாங்க. அப்போ ஹவு மெனின்னு அர்த்தம் என்னோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏ வந்து 5 தெரிஞ்சிருச்சா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. டி அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், இல்லை தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். பக்கத்தில் இருக்க நம்பரை மைனஸ் பண்ணணும். 7 - 5 2 வருமா? 9 - 7 2 தான் இல்லையா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு, 2. ஸோ ஏடிஎஸ்என் தெரியுது, என் மட்டும்தான் தெரியாது. ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன, Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. கரெக்டா? இப்போ இதில் சம் ஆஃப் டேர்ம்ஸ் 480 தெரியும். ஸோ இப்போ இது எப்படி எழுதுறேன் பாருங்கள், n/2 into 2a என்னது 5 ப்ளஸ் n நமக்கு தெரியாது. ஸோ n minus 1 into d வந்து 2. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நம்மளோட சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன, 480. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த பக்கம் நம்ம டிவிஷனில் இருக்கிறத இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகலாமா? அப்போ இது பாருங்கள், n இன்ட்டு 5 2 டைம்ஸ் 10 ப்ளஸ் இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n - 2 இஸ் ஈக்குவல் டு 480 இன்ட்டு 2.
ஓகேவா? இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே 2 காமனாக வந்தால் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுருங்க. தேவைன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ n உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10n + 2n² - 2n. அதாவது என்ன இந்த ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 480 × 2. இப்போ பாருங்க 2n². இது முன்னாடி எடுத்துக்கலாமா? 10nல 2n போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் நம்மளுக்கு? 8n இருக்குமா? இங்கே பாருங்க 2n² + 10nல 2n போயிடுச்சுன்னா 8n. இந்த 480 × 2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு? -480 × 2 = 0. கரெக்டா? இப்போ பாருங்க இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இதுலேயும் 2 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம? கம்ப்ளீட்டாக இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்க? n² + 4n. அதாவது இங்கே 2 இருக்கு, பை 2 பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இங்கே 8 இருந்தது, பை 2 பண்ணும்போது 4 வந்துடும். இப்போ இங்கே பை 2 பண்ணும்போது 2க்கு 2 கேன்சல் ஆகி நமக்கு என்னதான் இருக்கும்? -480 = 0. புரியுதா? நீங்கள் இதே வந்து இன்கேஸ் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி 916 மாற்றிருந்தீங்கன்னா மறுபடியும் பை 2 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும்? 480 தான் வரும். ஸோ அதனால நான் × 2 அப்படியே வச்சுருங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது நம்மளோட என்ன டைப் தான்? இது நம்மளுடைய நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? -480ன்றது நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். கரெக்டாக? நம்மளுடைய PR வந்து -480 அண்ட் SR என்னது 4. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் 4. இப்போ நீங்கள் 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 480 வரணும். ஆட் ஆர் சப் பண்ணால் 4 வரணும். என்ன 2 நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம? நமக்கு நார்மலாக 48 பார்த்தா என்னென்னலாம் தோணும்? 6 8s are 48, இல்லை 12 4s are 48, இந்த மாதிரி வருமா? இப்போ 2 24s are 48 வருதா பாருங்கள். 2 24. ஆனால் இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? அந்த 0 இங்கே சேர்த்துக்கோங்க. ஸோ 20 24s are 480. நமக்கு என்ன வரணும்? சம் வந்து பெரிய நம்பர் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அப்போ 20க்கு தான் நீங்கள் மைனஸ் போடணும், சம்க்கு ப்ளஸ் போடணும். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? n - 20 × n + 24 = 0. கரெக்டாக பாருங்கள். -24ல் 20 போயிடுச்சுன்னா +4 வந்துடுச்சு. 20யும் 24ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480 மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ இது ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? n - 20 = 0. இன்னொன்று என்னது? n + 24 = 0. இது ஒன்றையும் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே 20, இங்கே என்னோட வேல்யூ -24. n அப்படின்றது என்ன அர்த்தம்? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்போ n என்னவா இருக்க முடியாது? -24ஆக இருக்கவே முடியாது. ஸோ அப்போ therefore கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் எவ்வளோ? n = 20. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n - 3. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? nth டேர்ம் வந்து 4n - 3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் 28 டேர்ம்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்மளுக்கு APCS அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ ஏபியை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு T1, nக்கு 1 இருக்கும் போது நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள்? 4 × 1 - 3 அப்படின்னா 4 - 3 1 வந்துருச்சா? அதே மாதிரி T செகண்ட் டேர்ம் பண்ணுங்கள். 4 × 2 - 3, 4 2s are 8, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5 இருக்கும். அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × 3 - 3, 4 3s are 12, 12ல் 3 போயிடுச்சுன்னா 9 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன? ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஏபி சீரியஸ் எழுதலாமா? 1 5 9 up to. ஓகே, அண்ட் அப் டு எத்தனை டேர்ம்ஸ்? இது 28 டேர்ம்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஏபி சீரியஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஏபி சீரியஸ். இப்போ இந்த சீரியஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண மாதிரி ஈஸியாக S28 சொல்லிடலாமா? இதில் நீங்கள் 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம n/2 × 2a + n - 1 × d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆர் இது இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு சிம்பிளாக சொல்ல பாருங்கள். T28 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதே இதில் இப்போ நீங்கள் T28 கண்டுபிடிக்கலாம். அதாவது 28ன்றது லாஸ்ட் டேர்ம் தெரியும் இல்லையா? ஸோ 4 × 28 - 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு? இது 112 வரும். இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 109 வரும். ஸோ இப்போ நான் 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன் கரெக்டாக. அதாவது Sn அப்படின்றது வந்து n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவில் இப்போ n வந்து 28 தெரியும், a வந்து 1ன்னு தெரியும். டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இது அப்ளை பண்ணலாம்.
ஆர் இன்னொன்று என்ன பண்ணலான்னா n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல், ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம் 1, லாஸ்ட் டேர்ம் 109. கரெக்டாக? இப்போ 109 1 ஆட் பண்ணிங்கன்னா 110 வந்துருமா? இங்கே ஏற்கனவே 28, இது கட் பண்ணிங்கன்னா 14, அப்போ 14 இன்ட்டு 110. நான் என்ன இது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பக்கம் சைடில் நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போது 28/2 இன்ட்டு ஏ எவ்வளோ 1 + 109. அப்போ 28ம் 2ம் கட் பண்ணிங்கன்னா 14, 14 இன்ட்டு 110. இதை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1540. ஸோ இப்போ சம் ஆஃப் 28 டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்ன? 1540ன்றது இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், ஆர் இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் a = 1, d = என்ன? 5 - 1 இல்லைனா 9 - 5. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ 9 - 5 = 4. a தெரியும், d தெரியும், n தெரியுமா? இப்போ s28 கண்டுபிடிங்க. s28 = 28/2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 28 - 1 இன்ட்டு d என்ன நம்மளுக்கு? 4. ஸோ இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 28/2 வந்து 14 வந்துருச்சு. 2 1 டைம்ஸ் 2 ப்ளஸ் 28 - 1 வந்து 27. ஸோ 27 இன்ட்டு 4. இப்போ பாருங்கள் 14 இன்ட்டு 27 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன வருது? 27 இன்ட்டு 4 108. ஸோ 2 + 108. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 இன்ட்டு 110. ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1540. ஸோ நம்ம ரெண்டு மெத்தடில் இப்போ இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ADN இந்த 3 வேல்யூ வச்சு இப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் இதை வந்து செகண்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தட்க்கு இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா T28, இந்த லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு டேர்மோட ஆட் பண்ணி இப்படியும் போடலாம். ஸோ இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா இது போட்டு செகண்ட் மெத்தட், ஆர் இது வரைக்கும் AP வரைக்கும் எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் போதும், ரெண்டுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The sum of first n terms of a certain series is given as 2n² minus 3n. Show that the series is an AP. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த சீரியஸ் வந்து TN கிடையாது, நல்லா கவனிங்க. இந்த சீரியஸ் என்னது? SN. ஓகேவா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். அப்போ SN வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த சீரியஸ்க்கு நீங்கள் வேல்யூஸ் போட்டால் அது உங்களுக்கு ஏபியா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே வந்து சம் ஆஃப் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு டேர்ம் இல்லை 1 + 2 1 + 2 + 3 இந்த மாதிரி வர்றது தான் நம்மளுடைய சம் ஆஃப் டேர்ம்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதுங்க. சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன? 2n² minus 3n. இது அவங்க கொடுத்தது. இப்போது இஃப் n = 1ன்னு வச்சுக்கோங்க. n 1ஆக இருந்தால் நமக்கு சம் ஆஃப் ஒன் டேர்ம். பொதுவாக வந்து சம் ஆஃப் ஒன் டேர்மும் டேர்ம் ஒன் டேர்மும் ஒன்று தான். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சம்னு சொன்னால் என்ன, டேர்ம்னு சொன்னால் என்ன, எதுவாக இருந்தாலும் என்ன, நம்மளுக்கு 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேர்ம் தான். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 2, அதாவது 1 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க n இருக்கிற இடத்துல. அப்போ என்ன வரும்? 2 × 1 2 -3 அப்படின்னா -1. அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் -1, டேர்ம் 1ம் -1 தான். ஸோ நம்மளுடைய T1 -1 தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே வந்து எஸ்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது என்னோட வேல்யூ 2ஆக இருந்தால் S2 என்ன வருது பாருங்கள்? 2 × 2² minus 3 × 2. ஓகேவா? இப்போ 2² 4, 4 2s are 8, 8 minus 6 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? 2. ஸோ சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் வந்து 2. அதாவது இது எப்படி அர்த்தம் அப்படின்னா, இப்போ A இருக்குது, A + D இருக்குது, A + 2D இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஏபி சீரியஸ். கரெக்டாக? இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம -1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு டேர்மும் ஆட் பண்ணால், அதாவது டேர்ம் 1 டேர்ம் 2 ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன அந்த 2ன்றது தெரியுது. ஸோ அப்போ S2 இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதுறேன் பாருங்கள்? டேர்ம் 1 + டேர்ம் 2 = 2. கரெக்டாக? சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறது தான் வந்து சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ். இப்போ இதில் T1 நம்மளுக்கு என்ன தெரியும்? -1ன்னு தெரியுமா? அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 + T2 = 2. அப்போ T2ஓட வேல்யூ என்ன? -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகும். ஸோ T2ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு? டேர்ம் 1 தெரிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டேர்ம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? இப்போ இதே மாதிரி டேர்ம் 3 கண்டுபிடிச்சா போதுமா? நம்ம ஏபி சொல்லிடலாமா? இந்த 3 இதுக்கும் 3 நம்பர் கண்டுபிடிச்சனால நம்ம என்ன சொல்லிடலாம்? காமன் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஏபியா இல்லையான்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி S3 = டேர்ம் 1 டேர்ம் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து S3னா என்ன அர்த்தம்? இந்த n இருக்கிற இடத்துல ஃபுல்லாக 3 போடணும். இப்போ 2 × 3²
மைனஸ் 3 இன்ட்டு 3. அதாவது இங்கே 3 போடுறோம் இல்லையா, அது n இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 3 போடணும். இப்போ அடுத்து பாருங்கள், 3 ஸ்கொயர் 9, 9 2 டைம்ஸ் 18 மைனஸ் 9. ஸோ அப்போ S3 நம்மளுக்கு என்ன வருது, 9 வந்துருச்சா. S3 sum of 3 terms. Sனா sum of 3 terms. T1, T2, T3 3 டேர்மோட அடிஷன் தான் 9. கரெக்டா. T1 plus T2 plus T3 இந்த 3 டேர்ம்ஸோட அடிஷன் 9. இப்போ T1 நமக்கு என்ன தெரியும், -1 plus T2 என்ன தெரியும், 3 plus T3 என்னது, 9. இப்போ 3 minus 1 என்ன ஆகும், 2 ஆயிடுமா. அப்போ 2 plus T3 equal to 9. கரெக்டா. 2 plus T3 equal to 9. அப்போ T3 ஓட வேல்யூ என்ன வருது, இந்த +2 இந்த பக்கம் போனால் -2 ஆகும். அப்போ 9 minus 2 அப்படின்னா 7. ஸோ நம்ம இப்போ term 1, term 2, term 3 3 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்மளோட ஏபி சீரியஸ் சொல்லுங்கள். அப்போ ஏபி சீரியஸ் என்ன, -1, 3, 7 இப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சீரியஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஏபியா இல்லையா நம்ம சொல்லிடலாமா. நார்மலாக ஒரு சீரியஸ் கொடுத்து அது ஏபியா இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது 3 term 2 மைனஸ் term 1, T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 இது ரெண்டுமே எப்படி இருக்கணும், நமக்கு சேமாக இருக்கணும். அதாவது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறதும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுற இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் சேமாக இருந்துட்டாலே என்ன அர்த்தம், இந்த சீரியஸ் வந்து ஏபி நமக்கு தெரியும். இப்போ term 2 என்ன, நம்மளுக்கு 3 மைனஸ் 1 இருக்கா. பாருங்கள், 3 மைனஸ் ஆஃப் -1 இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், நமக்கு T1ல ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த 2 தடவை மைனஸ் எழுதணும். இது ஒரு சில வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. T3 பாருங்கள் 7 மைனஸ் T2 என்னது 3. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா. அப்போ 3 + 1 7 மைனஸ் 3. அப்போ 4 ஈக்குவல் டு 4. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த கிவன் சீரியஸ் வந்து ஏபி தான். ஏன் ஏபி தான், இது ரெண்டுத்தோட காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. தேர்ஃபோர் given series is AP. புரிஞ்சிருச்சா. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கொடுத்தது வந்து SN அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் 1 2 3 போட்டு S1 S2 S3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் S1 அப்படின்றது நம்மளோட term 1, ஆனால் S2ன்றது 2 டேர்மோட அடிஷன். ஸோ அந்த 2 டேர்மில் ஒரு டேர்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ term 1 term 2 தெரிஞ்சிருச்சு. அடுத்தது S3 கண்டுபிடிச்சிங்கன்னா அது 3 டேர்ம்ஸோட அடிஷன். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த 2 டேர்மை வச்சு நம்ம தேர்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒன்ஸ் வந்து ஒரு ஏபி சீரியஸில் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட காமன் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது மூலிமா என்ன பண்ணலாம், அந்த கிவன் சீரியஸ் ஏபியா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.